மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு மதிப்பீடு திரு துக்ளக் ரமேஷ் பார்வையில் சொல்ல முடியுமா? விடியல் பயணம் என்று பஸ் ஓடுகிறது. நான் கேட்கிறேன், அந்த விடியல் பயணத்திலே பயணம் செய்கிற மகளிர் அத்தனை பேரும் இலவச பயணம் அவசியமானவர்களா? செக்ரட்டேரியட்டுக்கு வந்து இறங்குகிறார்கள். காலையிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் வெவ்வேறு அரசு அலுவலகங்களிலே வந்து இறங்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் சர்வீஸ் எதற்காக? அமைச்சர்களுடைய பொறுப்பற்ற பேச்சுக்கள், உள்ளாட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளின் அடாவடி வசூல், இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் முதலமைச்சருக்கு அவரை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கின்றன. ஆனால் முதலமைச்சர் இயங்க விரும்புகிறார். இயங்க முடியாதபடி திரும்பிய பக்கமெல்லாம் அவருக்கு குறுக்கே நிற்பது எல்லாம் ஏழரை. வீரியத்துடன் ஒரு காலத்திலே சட்டசபையை உலுக்கி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு பூனையை போல ஆகிவிட்டது. சு வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. சு வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. இங்க திமுகவுக்கு ஜாலர் அடிக்கிறார். இங்க திமுகவுக்கு ஜாலரா. சு வெங்கடேசன் டிஎம்கே எழுத்து விட்டு அறிக்கை ஒரு அறிக்கை காட்டுங்களேன். அவ்வளவு ஏன் இவ்வளவு பேசுகிறீர்கள் அல்லவா? வேங்கை வயல் பிரச்சனையில் இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. திரும்ப என்ன தூங்கி கொண்டிருக்கிறாரான்னு நான் கேட்கிறேன். இல்ல, இந்த பணம் கொடுக்கறதே ஓட்டு வங்கி அரசியல். நிச்சயமாக ஓட்டு வங்கி அரசியல். திராவிட முன்னேற்ற கழக தேர்தலுக்கு 2026 தேர்தலில் வாக்குகள், பெண்கள் வாக்கு கணிசமாக விழப்போகிறது, விழும் என்று சொன்னால் அதற்கு இவையெல்லாம் தான் காரணங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர வாக்கு வங்கியாக நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்கள் 2 தரப்பினர். ஒருவர் சிறுபான்மையினர், இன்னொருவர் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஏமாற்றம் அல்ல, கடும் அதிருப்திக்கு இந்த ஆட்சியில் ஈடுகொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் ஏமாற்றி இருக்கிறார்கள். ரவுடிகளுக்கு பெரிய தெம்பு வந்து விட்டதை போல சட்டம் ஒழுங்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், போலீஸ் நிலையங்களிலே போய் ஒரு ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் சொன்னார், ஒருத்தர் விட்டு விடுவார்கள் என்கிற நிலை. அப்படி இருக்கக்கூடாது. போதைப் பொருள் நடமாட்டமோ, கள்ளச்சாராய மரணங்களோ, டாஸ்மாக் காலையிலிருந்து நள்ளிரவு வரை கிடைக்கும் என்கிற நிலைமையோ கிடையாதா? தெரியாதா? உங்கள் காவல்துறை செயலிழந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் காலை 7 மணிக்கு கடை திறந்திருப்பது. மொத்தத்தில் 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 4 வருட ஆட்சிக்கு? ஆட்சிக்கு 30 மதிப்பெண்ணுக்கு மேல் தர வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். தான் சார் பாசே. 30 மதிப்பெண்கள் தான் என்னால் தர பாசே இல்லையாப்பா. ஏமாற்றத்தை தான் வாக்களித்த மக்களுக்கு அவர் பரிசாக அளித்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு மதிப்பீடு திரு துக்ளக் ரமேஷ் பார்வையில் சொல்ல முடியுமா? மதிப்பிற்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை ஒட்டி என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4 ஆண்டு ஆட்சியினுடைய செயல்பாடுகளை நான் மதிப்பிடுகிற போது என்னுடைய பார்வைக்கு புலப்படுகிற சாதகமான அம்சங்களையும் நான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் வாக்களித்த மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களா, மகிழ்ச்சியில் இருக்கிறார்களா, ஏமாற்றத்தில் இருக்கிறார்களா என்பது குறித்தும் நாம் விரிவாக பார்க்க வேண்டும். +- சொல்றேன்றீங்க. ஆமாம், நிச்சயமாக. முதலில் வரவேற்கத்தக்க அம்சங்களாக நான் பார்ப்பது, இந்த ஆட்சி குறிப்பாக பெருவாரியான மக்கள் வாக்களிப்பதற்கு காரணமாக இருந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறது, சிலவற்றை நிறைவேற்றவில்லை. கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் என்று சொல்லுகிற போது அவை தேவையற்ற வாக்குறுதிகள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஆட்சியுமே சில இலவசங்களை அறிவிக்கிற போது பொருளாதார வல்லுநர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சில அவசியமான திட்டங்களாக, தேவைப்படுகிற திட்டங்களாக இருக்கின்றன. அந்த வகையில்தான் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இளம் வயதில் பசியினுடைய கொடுமையை அனுபவித்த காரணத்தால்
வறுமை காரணமாக தங்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாத சூழ்நிலை இருந்ததை உணர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு சிறிய அளவிலே அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்த நிலையில் அதை தமிழ்நாடு முழுக்க நிறைவேற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதை நிறைவேற்றுவதன் காரணமாக மாநிலத்திற்கு ஏற்படுகிற நிதிச்சுமையை பற்றி அவரிடம் சுட்டிக்காட்டினார்கள். ஆனாலும் அந்த நிதிச்சுமையை தாங்கக்கூடிய நிதிச்சுமை தான், ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிதிச்சுமை தான். அதன் காரணமாக ஏராளமான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கல்வி அறிவு பெறுகிறார்கள், குறிப்பாக ஆரம்ப கல்வியை பெறுகிறார்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கு அரசு பள்ளிக்கு வருகிற குழந்தைகள் மதியம் உணவு கிடைக்கும். காலையிலே அவர்கள் வீட்டிலே சில வீடுகளிலே கஞ்சி குடிப்பார்கள், சில வீடுகளிலே டிஃபன் இருந்தால் டிஃபன் கிடைக்கும். ஆகவே அந்த குழந்தைகளை பற்றி சிந்தித்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். அது ஒரு வரவேற்கத்தக்க திட்டம். அது பொருளாதார ரீதியாக என்ன பாதிப்பை ஏற்படுத்தினாலும் செயல்படுத்த வேண்டிய திட்டம். ஆனால் கவர்ச்சிகரமான வாக்குறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் கொடுத்த வாக்குறுதி என்பது பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், அதற்கு உரிமை தொகை என்று அவர் பெயர் வைத்தார். ஏதோ அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை. அதில் நான் ஒரு பாதி அளவுக்கு தான் உடன்படுகிறேன், பாதி அளவுக்கு நான் உடன்படவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த 1000 ரூபாய் எப்படி வறிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெருவாரியானவர்கள் பயன்பெறுகிறார்களோ அதே போல அந்த தேவை இல்லாதவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொந்தமாக வீடு இருக்கும், ஓரிரு குடித்தனக்காரர்களையும் வைத்திருப்பார்கள், ஆனால் அரிசி அட்டை வைத்திருப்பார்கள். அரிசி அட்டை வைத்திருக்கிற காரணத்தினாலேயே பெண்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்பது, அத்தகைய பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய விவேகமான செயல்பாடாக இருக்காது. இல்ல சார், இதுல நிறைய விமர்சனங்கள் என்னவா வருதுன்னா, அனைத்து பெண்களுக்கும், அனைத்து குடும்ப அட்டைதாரர் குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய்னு சொன்னா, அப்படி நாங்கள் இல்ல, அப்படி எல்லாருக்கும் கொடுக்கலையேன்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் இன்னமும் வைக்கிறாங்கல்ல. நிச்சயமாக வைக்கின்றார்கள். அப்படி எதிர்க்கட்சிகள் கேட்பதும் பொறுப்பற்றத்தனம், அரசாங்கம் எல்லோருக்கும் தருவதும் என்று கூறுவதும் பொறுப்பற்றத்தனம். வசதி படைத்தவர்களுக்கு எதற்கு? நான் இப்போது அந்த விமர்சனத்தை வைக்கவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே சுனாமி வந்தபோது சென்னை மாநகரத்தை புரட்டி போட்டது. குறிப்பாக கடலோர பகுதியில் வசிக்கிற மக்கள் பெரும் பாதிப்புக்காளானார்கள். ஆனால் நகர்ப்புறத்திலே, சென்னை மாநகரத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த பாதிப்புகளை இல்லாத மக்கள் தாசில்தார் ஆபீஸில் போய் ஸ்கூட்டரிலும் காரிலும் போய் ஓரமாக நிறுத்திவிட்டு அன்றைக்கு அரசாங்கம் கொடுத்த 2000 ரூபாயை வாங்கி கொண்டு போனார்கள். இதெல்லாம் அரசாங்கம் செய்த ஊதாரித்தனம் என்று நான் குற்றம் சாட்டுவேன். அதே போல தகுதியற்றவர்களுக்கு எதற்கு நான் தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். தகுதியற்றவர்கள் என்ற வார்த்தை நான் சொல்லுவதற்கு காரணம், அதை பெற அவசியம் இல்லாதவர்களுக்கு ஏன் கொடுக்கிறீர்கள்? இதை வடிகட்டுவதற்கு அரசாங்கத்தின் அதிகாரிகளால் முடியாதா நான் என்று கேட்கிறேன். மாநகராட்சி ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் வீடு வீடாக பல நேரங்களிலே கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்போ அல்லது வாக்காளர் அடையாள அட்டை விடுபட்டதை பற்றி சேர்த்தல் நீக்கல், இந்த பணிகளிலே ஈடுபடுபவர்கள் யார்? வருவாய்த்துறை, மாநகராட்சி, இவற்றினுடைய அரசாங்க ஊழியர்கள். அவர்களை வைத்து நீங்கள் ஃபில்டர் செய்ய முடியாதா? அரிசி அட்டை யார் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் வீடு தேடி போய் செக் பண்ணுங்கள். 3 மாத காலம் ஆனாலும் பரவாயில்லை. இவர்களில் தகுதி, இவர்களுக்கு அந்த அவசியம் கிடையாது, சொந்த வீடு வைத்திருக்கிறார்கள், அவர்களை வடிகட்டுங்கள். இப்படி வடிகட்டினால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு 1000 ரூபாய் நிறுத்தி விடலாம். இல்ல, அது அவங்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பா கிளம்பிடும் சார். நாளைக்கு சார் என்ன சார் பேசுகிறீர்கள்? இப்ப நீங்க மாதேஷ் அவர்களே, நான் கேட்கிறேன், நாம் இதய சுத்தியோடு பேச வேண்டும். ரமேஷ் ஒரு நிறுவனத்திலே 50,000 ரூபாயை எவ்வளவோ சம்பளம் வாங்குகிறார். மாதேஷ் ஒரு நிறுவனத்திலே வாங்குகிறார். உங்களுக்கு அரிசி கார்டு இருந்தால், எனக்கு அரிசி கார்டு இருந்தால் அதை வாங்கக்கூடாது. நான் அரிசி கார்டு வைத்திருக்கவில்லை. நான் வைத்திருந்தால் நான் வாங்க மாட்டேன், நிராகரிப்பேன். எனக்கு இது தேவையில்லை என்று ஒப்படைப்பேன். அதுதான் நியாயமான செயல். அரசாங்க அதிகாரிகள் அந்த கணக்கெடுப்பை நடத்தாமல் வேறு எதற்கு வெட்டி வேலை பார்க்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அந்த வேலையை பார்க்க வேண்டிய, உத்தரவிட வேண்டிய சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அல்லது முதலமைச்சர் இந்த உத்தரவை ஏன் பிறப்பிக்க தவறினார்? ஆகவே அந்த திட்டம் முழுமையாக வரவேற்க இயலாத திட்டம். அதுல ஓரளவுதான் இதற்கு கவர்ச்சி திட்டம் நீங்களே சொல்றீங்க. கவர்ச்சி திட்டம் தான். இதே ஃபார்முலாவை பல ஸ்டேட்ல, அதுவும் பிஜேபி எல்லாம் கொண்டு வந்து நிச்சயமாக எந்த அரசாங்கம் செய்திருந்தாலும் அதை ஏற்க முடியாது. பிஜேபி செஞ்சா நியாயம் நான் சொல்லிடுவேனா? அது பொறுப்பற்றத்தனம் என்றுதான் நான் விமர்சிப்பேன். அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம், விடியல் பயணம் என்று
பஸ் ஓடுகிறது. ஆமா. நான் கேட்கிறேன், அந்த விடியல் பயணத்திலே பயணம் செய்கிற மகளிர் அத்தனை பேரும் இலவச பயணம் அவசியமானவர்களா? செக்ரட்டேரியட்டுக்கு வந்து இறங்குகிறார்கள். காலையிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் எழிலகத்திலே வந்து இறங்குகிறார்கள். வெவ்வேறு அரசு அலுவலகங்களிலே வந்து இறங்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் சர்வீஸ். எதற்காக? பல்லாயிரக்கணக்கில் ஊதியம் பெறுகிற அரசு ஊழியர்களுக்கு இலவச பஸ்ஸா? அது பொருளாதார இழப்பீடு, பொருளாதார நிர்வாகம், நிதி நிர்வாக மேலாண்மை இல்லாததற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இல்ல, இது இந்த 4 வருட ஆட்சியின் மிகப்பெரிய சாதனைகள்ல சொல்லக்கூடிய குறைபாடுகளா நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் வந்து இவையெல்லாம் நிதி நிர்வாக மேலாண்மை தோல்வி என்பதற்கு அடையாளங்கள். இல்ல, இதெல்லாம் அவங்க சாதனைன்னு சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய கடன் சுமை ஏறுவதற்கு இவையெல்லாம் தான் காரணங்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஓகே. நிதி நிர்வாக மேலாண்மையில் தோல்வி அடைந்திருக்கிறது இந்த அரசாங்கம். ஆகவே இதை நான் வரவேற்கக்கூடிய திட்டம் முழுமையாக. நான் சொல்லுவது, மதிய உணவை எடுத்துக்கொண்டு போய் 10 வீடுகளுக்கு 10 அலுவலகங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார்களே பெண்கள், காலையிலே மீன் விற்றுவிட்டு கூடையோடு வீடு திரும்புகிறார்களே, கரிகாய் விற்றுவிட்டு வீடு திரும்புகிறார்களே, அந்த பெண்கள் எல்லாம் இதை பெறுவதற்கு முழுமையாக தகுதியானவர்கள். அரசாங்க ஊழியர்களோ, வங்கிகளிலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்களோ, ஐடி நிறுவனங்களிலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்களோ, இந்த திட்டம் அவசியமற்றது அவர்களுக்கு. இதை களைவதற்கு இந்த அரசாங்கம் இம்மியளவு முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படியானால் பொறுப்பற்றத்தனத்தின் உச்சம் என்று நான் இதை பார்க்கிறேன். இந்த அரசாங்கத்தின் பொறுப்பற்றத்தனம், ஓட்டு வங்கி அரசியல். இதுதான். இல்ல, இந்த பணம் கொடுக்கிறதே ஓட்டு வங்கி அரசியல். நிச்சயமாக ஓட்டு வங்கி அரசியல். திராவிட முன்னேற்ற கழக தேர்தலுக்கு 2026 தேர்தலில் வாக்குகள், பெண்கள் வாக்கு கணிசமாக விழும் என்று சொன்னால் அதற்கு இவையெல்லாம் தான் காரணங்கள். இதே ஸ்கீமை ஃபாலோ பண்ணி வேற ஸ்டேட்ல பண்ணியிருக்கிறவங்களும் இதே பிளான்ல தான் பண்றாங்க. நிச்சயமாக ஓட்டு வங்கி அரசியல் தான். நீங்கள் வந்து யாரை வேண்டுமானாலும் உதாரணம் சொல்லுங்கள். காங்கிரசும் காப்பி அடித்து இருக்கிறது, பிஜேபியும் காப்பி அடித்திருக்கிறது. இப்போது அதிமுக காப்பி அடிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அவங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. ஏதாவது செய்வார்கள். 1000 ரூபாய் 1500 ரூபாய் தரலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தகவலுக்காக சொல்லுங்கள். 26 தேர்தல் அறிக்கையில. ஆமா, நான் சொல்லுகிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் சில ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அவர்களுடைய ஆட்சியில் இதே போன்ற வீணான திட்டங்கள் இல்லையா என்று கேட்டால் இருந்திருக்கிறது. நான் அதை மறுக்க மாட்டேன். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகச்சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்திய திட்டம்தான் மாணவிகளுக்கு உயர்கல்வி போவதற்கு முன்னாலேயே லேப்டாப் இலவசமாக கொடுத்த திட்டம். ஏனென்றால் அந்த குடும்பத்தினர் they are not afford to it. அந்த கம்ப்யூட்டரை வாங்கக்கூடிய நிலையில் அந்த குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் இல்லை, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இல்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மடியிலே ஒரு லேப்டாப். அதிலே கூட செல்வி ஜெயலலிதா தனியார் பள்ளி மாணவிகளுக்கும் கொடுத்திருந்தால் அது பொறுப்பற்றத்தனம் என்று சொல்லலாம். அரசு பள்ளி மாணவிகளுக்கு அதே போல சைக்கிள் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நகர்ப்புறத்திலே கம்மியாக நமக்கு அவ்வளவாக தெரியாது. கிராமப்புறத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். வெளியூர்களிலே பயணம் செய்கிற போது நான் பார்ப்பேன். ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஸ்கூலுக்கு போகும் பெண்கள் 4-5 பெண்களாக பேசிக்கொண்டே பள்ளிக்கு போவார்கள். அவர்களுக்கு அந்த புது சைக்கிளை கொடுத்தவர் செல்வி ஜெயலலிதா. சைக்கிள் அது ஒரு வரவேற்கத்தக்க திட்டம். எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட திட்டங்களை ஒப்பிட்டு ஏதாவது ஒரு நாள் சொல்ல முடியாதா? இதுல காலை உணவு திட்டம் சொன்னீங்க, காலை சிற்றுண்டி திட்டம் நான் சொன்னேன், நிச்சயமாக வரவேற்கக்கூடிய. அதே போல சொல்ல மாட்டேன். ஆனால் உயர்கல்வி பயில போகிற பெண்களுக்கு இவர்கள் பணம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதை நான் வரவேற்கிறேன். இல்லம் தேடி மருத்துவ சேவை அது எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது சில ஊர்களில் சில பேருக்கு போயிருக்கிறது. அதை நான் நிச்சயமாக வரவேற்பேன். ஆக இப்படி சில வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆட்சி மீது ஏராளமான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் குவிந்து கிடக்கின்றன. குறிப்பாக சட்ட ஒழுங்கு நிலைமை எல்லா ஆட்சி காலத்திலுமே கொலை கொள்ளை நடைபெறாத ஆட்சியே இல்லை. முதலமைச்சரே சொல்லுவதை போல அது எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இருக்காது. ஆனால் இப்போது ரவுடிகளுக்கு பெரிய தெம்பு வந்து விட்டதை போல சட்ட ஒழுங்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், போலீஸ் நிலையங்களிலே போய் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சொன்னார், ஒருத்தர் விட்டு விடுவார்கள் என்கிற நிலை. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே போதைப் பொருள் விற்பனை அது முன்பு இருந்ததை விட அதிகரித்து இருக்கிறது. கள்ளச்சாராய மரணங்களை நாம் பார்த்தோம். பெண்களுக்கு பாலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய சீண்டல்கள், அதே போல டாஸ்மாக் விற்பனையை மட்டுமே பெரிதும் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது.
நீங்கள் நான் வாருங்கள், நான் இந்த ஆட்சியினுடைய எந்த அமைச்சருக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சவால் விட்டு சொல்லுகிறேன். அவர் எந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சென்னையில் அவருடைய தொகுதி, நான் வெளியூர்ல சொல்லல, வெளியூர்லயும் இப்படி இருப்பதாக எனக்கு நண்பர்கள் சொல்லுகிறார்கள். சென்னையைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு பத்திரிகையாளராக நான் சவால் விடுகிறேன். காலை 7 மணிக்கு வாருங்கள், உங்கள் பகுதியிலே நான் டாஸ்மாக் மது வாங்கி தருகிறேன். மதுபான கூடங்கள் காலையிலே இயங்குகின்றனவா இல்லையா? அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளருக்கோ இவையெல்லாம் தெரியாதா? கண்ணை கட்டி கொண்டிருக்கிறார்களா? காவல்துறையும் ஆளுங்கட்சியும் உடந்தையாக இருந்துதான் அத்துமீறிய நேரங்களில் மதுபான விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. காவல் கட்டுப்பாட்டு அறை செயல்பாடு இருக்குது. கட்டுப்பாட்டு அறை கூட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பதிவு பண்ணலாம்ல. இதுல வந்து மத்திய அரசே ஒரு விருது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பிரிட்டிஷ் தர நிர்ணயம் அப்படின்ற ஒரு விருதையே கொடுத்திருக்காங்க. சர்வதேச தரச்சான்றிதழ் விருதே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. நீங்கள் இப்படி அந்த செய்தி குறிப்பை நான் காலையிலேயே பார்த்தேன். உங்கள் கவனத்திற்கு சொல்லுகிறேன், முந்தைய அதிமுக ஆட்சியிலும் சட்டசபையில நீங்கள் தொடர்ந்து பார்த்திருந்தால் தெரியும், எங்களுக்கு இந்த அரசு விருது கொடுத்திருக்கிறது, அங்கிருந்து அந்த நாட்டு விருது வந்திருக்கிறது. உங்களுக்கு இதே அமைச்சர் நம்முடைய திரு செந்தில் பாலாஜி அவர்கள், என்னுடைய நண்பர், போக்குவரத்து துறையில பணியாற்றிய போது, அவர் அமைச்சராக இருந்தபோது ஏராளமான தொழிலாளர்கள் இரத்த தானம் கொடுத்தார்கள். லட்சக்கணக்கான ஒரு ஆர்கனைஸ்டு பண்ணி பெரிய விருது கொடுத்தார்கள். நான் சொல்லுவது உலக சுகாதார அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு, அது வேற அமைப்பு, டக்குன்னு எனக்கு பேரும் ஞாபகம் வரல. அதே போல டாக்டர் விஜயபாஸ்கர் நாங்கள் இதில் வாங்கியிருக்கோம். என்ன, இன்ஃபான்ட் ரேஷியோ டெத்து கம்மி, அதாவது குழந்தை இறப்பு விகிதம் இங்கே தான் கம்மி. வேலுமணி 3 விருதுகள் 4 விருதுகள் தேசிய விருதுகளை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன, பரிபூர்ணமாக நாட்டுக்கு பிரகாசமான ஆட்சி தந்ததா அர்த்தமா? இன்னொரு பக்கத்தை முதலமைச்சர் பார்க்கவே இல்லையா? நான் பட்டியலிடுகிற பக்கம் முதலமைச்சருக்கு தெரியவே தெரியாதா? போதைப் பொருள் நடமாட்டமோ, கள்ளச்சாராய மரணங்களோ, டாஸ்மாக் காலையிலிருந்து நள்ளிரவு வரை கிடைக்கும் என்கிற நிலைமையோ கிடையாதா? தெரியாதா? உங்கள் காவல்துறை செயலிழந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் காலை 7 மணிக்கு கடை திறந்திருப்பதற்கு. அதுதான் அடையாளம். அப்படி என்றால் காவல்துறையில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது என்று பொருள். அதிலே எந்த லெவல் வரை பங்கு? சட்டமன்ற உறுப்பினரோடு நின்று விடுகிறதா, ஆளுங்கட்சியினுடைய பகுதி செயலாளரோடு நின்று விடுகிறதா, அல்லது அந்த கடையிலே 10 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை எக்ஸ்ட்ரா வைத்து விற்பதில் இவர்களுக்குள் பிரித்துக் கொள்கிறார்களா, மேலே வரை போகிறதா? மேலே என்றால் அமைச்சர் வரையா, அதற்கும் மேலேயா என்று பல கேள்விகள் இந்த ஆட்சியை நோக்கி இந்த 4 ஆண்டுகளிலே எழுப்பப்பட்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், 2 பெரிய குற்றச்சாட்டுக்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தன. ஒன்று, நிதியமைச்சராக திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்தபோது ஆயத்தீர்வை செலுத்தப்படாத மதுபானங்கள் 3000 ரூபாய் அளவுக்கு 3000 கோடி ரூபாய் அளவுக்கு நமக்கு இழப்பு ஏற்படுகிறது சொன்னார். தினமணி பத்திரிகையிலே செய்தி இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தின் நிதியமைச்சராக இருப்பவர் தனது அரசாங்கத்திற்கு 3000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்ன பிறகும் அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் உண்டா? அந்த சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து அப்படி ஆயத்தீர்வை செலுத்தப்படாத மதுபானங்கள் விற்கப்படவில்லை என்று மதுவிலக்கு அமுல்படுத்தும் துறை, அமலாக்கத்துறை என்று ஒரு துறை இருக்கிறது. PW என்பது அந்த துறையினுடைய பெயர், ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங். அது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் அந்த துறையே. ஆனால் அந்த துறை மதுவிலக்கை அமுல்படுத்துவதில் தோல்வி அடைந்து மது விற்பனை வளர்ச்சி துறை என்று பெயர் வைத்து விடலாம். மதுவிலக்கு ஆயத்தீர்வைன்னு ஒண்ணு செயல்படவே இல்லைன்றீங்க. மதுவிலக்கு அமல்படுத்தும் துறை, ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் இங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி பிளாக் லிக்கர் விற்கப்படுகிறதா, எஃப்எல் நான் கேள்விப்படுகிறேன் டாஸ்மாகில் கூட அதற்கான வாய்ப்புகள் குறைவு, ஆனால் FL2 பார்களில் இதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஆயத்தீர்வை செலுத்தப்படாத பாட்டில்களை FL2 பார் மூலம் விற்கலாம். அதற்கு அதிகாரிகள் முயற்சித்து அவர்கள் ஒத்துழைப்போடு இது நடைபெற முடியும். டாஸ்மாகிலை விற்பதாக இருந்தால் நூற்றுக்கணக்கான ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இது நடைபெற முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் குற்றச்சாட்டை கூறியவர் இந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தவர். இது ஒன்று.
அடுத்த விவகாரம் அது அரசியல் ரீதியான விவகாரம். இது அரசாங்க நிதி இழப்பு விவகாரம். அது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு என்ன? குறுகிய காலத்திலே 30,000 கோடி ரூபாயை மேலிடத்தை சேர்ந்தவர்கள், மேலிட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஈட்டி விட்டார்கள், கணக்கு தெரியாமல் திண்டாடுகிறார்கள் என்று இதே நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் தொலைபேசியில் ஒருவருடன் உரையாடுகிறார். இந்த ஆடியோ அவங்க இன்னுமே அது இருங்க, நான் சொல்லியிருக்காங்கல்ல, நான் சொல்றேன். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு நிதியமைச்சர் பேசியதாக ஆடியோ வெளிவந்த பிறகு அந்த ஆடியோவை வெளியிட்டவர் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்த முன்னாள் IPS அதிகாரி திரு அண்ணாமலை. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒருவர் சுமத்தி இருக்கிறார். இவர் நிதியமைச்சராக இருப்பவர். மறுத்துவிட்டால் போதுமா? வெறும் ஒரு மறுப்பறிக்கை போதுமா? சைபர் கிரைமில் நடவடிக்கை எடுக்கவோ, அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடரவோ ஏன் பழனிவேல் தியாகராஜன் முற்படவில்லை? இந்த கேள்விக்கு விடை தேவை. பழனிவேல் தியாகராஜனுடைய மறுப்பு பலவீனமான மறுப்பு என்று நான் சொல்லுகிறேன். அந்த விவகாரம் விசாரணைக்கு உட்படுத்தப்படாத வரை அந்த குற்றச்சாட்டின் ஆயுள் இருக்கிறது என்றுதான் பொருள். ஆகவே இது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டை எளிதில் கடந்து போக முயன்ற ஆளுங்கட்சி அதை அப்படியே மக்களும் மறந்து விடுவார்கள், எதிர்க்கட்சிகளும் மறந்து விடுவார்கள் என்று கருதிய ஆளுங்கட்சி அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்டால், பழனிவேல் ராஜனுக்கு ஒரு டம்மி டிபார்ட்மெண்ட் தூக்கி டம்மி டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அதை நான் சொல்லவில்லை, அது டம்மி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐடி மினிஸ்ட்ரி டம்மி டிபார்ட்மெண்ட், அந்த ஐடியும் பவர்லெஸ் ஆக்கிட்டாங்க. அதிமுகவில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருக்கு இருந்த அதிகாரம் கூட இப்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருக்கு கிடையாது என்று அந்த துறை சார்ந்த 1-2 அதிகாரிகளும் அந்த துறையை வகித்த அமைச்சர்களும் என்னிடம் சொல்வார்கள். மணிகண்டன் செஞ்சது கூட இப்போ பிடிஆரால செய்ய முடியாதுன்றீங்க? இல்ல, அதுல 1-2 கண்ட்ரோல், 1-2 முடிவுகள், 1-2 இது இவர்கிட்ட இருந்து எடுத்து இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்துட்டாங்க. இவரே சட்டசபையில சொன்னது. என்கிட்ட கேட்காதீங்க, துட்டெல்லாம் அவர் வச்சிருக்காரு, அவர் தான் செய்ய முடியும். இதை ஒரு அமைச்சர் சக அமைச்சரை பற்றி சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட விமர்சனம். என்கிட்ட ஒரு அதிகாரமும் இல்லை. ஒரு அதிகாரமும் இல்லாத துறையில் நீ ஏன் இருக்கிறாய்? ராஜினாமா செய்ய வேண்டியதானே என்று நான் கேட்கிறேன். எதுவுமே செய்ய முடியாது. எதற்கு? கொடி போட்ட காரில் போவதற்கா மந்திரி பதவி? நான் கேட்கிறேன். ஆகவே அதிகாரமற்ற துறையில் தான் இருப்பதாக அந்த துறையின் அமைச்சரே சொல்லிவிட்டார். இதை நாம் பார்த்தோம். ஆக இதை தவிர அமைச்சர்களுடைய பொறுப்பற்ற பேச்சுக்கள், உள்ளாட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளின் அடாவடி வசூல், இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் முதலமைச்சருக்கு அவரை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கின்றன. ஆனால் முதலமைச்சர் இயங்க விரும்புகிறார். இயங்க முடியாதபடி திரும்பிய பக்கமெல்லாம் அவருக்கு குறுக்கே நிற்பது எல்லாம் ஏழரை. ஆகவே நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், முதலமைச்சரின் மீது, அவர் வகிக்கிற துறை மீது, அவர் மீது ஊழல் புகார் இல்லை. ஆனால் பல கேள்விகள், முதலீடுகள் இங்கிருந்து போய் கொண்டு வரப்பட்டனவா, இங்கிருந்து போய் முதலீடு செய்யப்பட்டது திரும்ப கொண்டு வரப்பட்டதா என்பது உட்பட பல கேள்விகள் இந்த அரசாங்கத்தை நோக்கி எழுப்பப்பட்டு விடை தெரியாமல் அந்த கேள்விகள் அப்படியே தொக்கி நிற்கின்றன. நான் அடிப்படையான சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த 4 வருஷத்துல சட்டமன்ற முடக்கம், சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை நல்ல கிடுக்குப்பிடி கேள்வி மூலமா மடக்கிட்டாங்க. அதே போல சட்டமன்றத்தையே பாருங்க முடக்கி இருக்காங்க அப்படின்ற செயல்பாடுகளை எதிர்கட்சிகள் பெருசா செய்யல. அதெல்லாம் நடக்காத போதே இந்த கவர்மெண்ட் சரியா அந்த சட்டமன்றத்தை அணுகி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. இப்ப லாங்கா நடந்த ஒரு அதிக நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டம் இப்ப லாஸ்டா, அதுல பெரிய அளவு ரொம்ப சுமூகமா ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ண மாதிரி தெரியலையா? உங்களுடைய கேள்விகள் 2-3 விஷயங்கள்ல நான் அடிப்படையில் முரண்பட விரும்புகிறேன். முதல்ல லாங்கா சட்டமன்றம் நடக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 150 நாட்களுக்கு குறையாமல் சட்டமன்றத்தை நடத்துவோம் என்று சொன்னார். 1 ஆண்டு கூட நடைபெறவில்லை. இந்த 4 ஆண்டுகளில் 1 ஆண்டு கூட நடைபெறவில்லை. இது ஒரு பக்கம். மிக குறைவான காலத்தை எப்படி அதிமுக சட்டமன்றத்தை நடத்தியதோ, அதிமுக என்றால் திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தை சொல்லுகிறேன், அதிகமான நாட்கள் சட்டமன்றம் நடைபெற்றது என்றால் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலம்தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மீதும் 1 நாள் தான் விவாதம் இருக்கும். இப்போது என்ன நடக்கிறது? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிதி ஒதுக்குவார்கள் பட்ஜெட்டில். அந்த மீது விவாதம் நடைபெறும். ஒரே நாளில் 4 டிபார்ட்மெண்ட் பற்றி விவாதம்.
4 துறைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். சபாநாயகர் சொல்வார், 4 துறைகள் மீதும் 7 நிமிஷத்தில் எப்படி பேச முடியும்? இவர் ஒரு ஆசிரியராக வேற இருந்திருக்கிறார். இதேதான் தனபால் அவர்கள் காலத்திலும் நடந்தது. சட்டமன்றம் என்பது பெயரளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண் துடைப்புக்காக நடைபெறுகிற சட்டமன்றம் இது. இதுல போய் எதிர்கட்சிகள் கிடுக்கிப்பிடி வேற போடுறாங்களா? எதிர்கட்சிகள் பெரிய நான் ஏன் நடைபெறல என்றா, பலவீனமான, செயல்திறன் அற்ற, பேச்சு சாதுரியம் இல்லாத, வன்மையாக சொற்போர் தொடுக்கக்கூடியவர்கள் இல்லாத ஒரு எதிர்கட்சி, டம்மி எதிர்கட்சி. இந்த டம்மி எதிர்கட்சியால் சட்டசபையில் ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு ஆணையும் கட்ட முடியாது இந்த எதிர்கட்சியால். பிஜேபி செய்யலாம், வேற கட்சி 4 கட்சி உறுப்பினர் 4 பேர் இருக்காங்க பிஜேபியில. ஒருத்தர் தான் ஓரளவுக்கு வலிமையாக வாதங்களை எடுத்து வைக்கக்கூடியவர். பேசுவதற்கு வாய்ப்பே பல நேரங்களில் மறுக்கப்படுகிறது. யார் என்றால் திருமதி வானதி சீனிவாசன். ஆகவே மீறி பல கட்சிகள், ஜால்ரா கட்சிகள், வீரியத்துடன் ஒரு காலத்திலே சட்டசபையை உலுக்கி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு பூனையை போல ஆகிவிட்டது. இதே சட்டசபையில் வேல்முருகன் போன்றவர்கள் அதிரடியா இல்ல எங்க கேட்கறாங்க. ஒரு 2 நாள் கேட்கிறாரு, கோபமா பேசுறாரு, எனக்கு வாய்ப்பு தர மாட்டேன்றீங்கிறாரு. 3வது நாள் வாய்ப்பு கொடுத்த உடனே சரி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, நீங்க ஏதோ பேச போறாரு, பட்டா நம்முடைய முதலமைச்சரை போல யாருமே இல்லை, சமூக நீதி காத்தவர் யாருமே இல்லை அப்படின்றார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு எந்த மந்திரியாவது பிடிக்கலன்னா அவங்கள திட்டிட்டு முடிச்சிடுறாரு. அதான் விஷயம். இருங்க, நான் சப்ஜெக்டுக்கு வரேன். கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக திறமையான சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ்ல NS சித்தன் அந்த மாதிரி திறமையானவர்கள், நெடுமாறன், பழ நெடுமாறன் அந்த ஓரத்தில் அவர் தான் உட்காந்துருப்பார். காமராஜ் காங்கிரஸ்னு எம்ஜிஆருடைய கூட்டணி கட்சி, பேச வேண்டிய விஷயங்களை பேசாமல் இருக்க மாட்டார். உமாநாத், ரமணி, தோழர் சங்கரையா இவர்களெல்லாம் கர்ஜித்த சட்டமன்றம். இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள்லாம் எப்படி தெரியுமா? ஐயா ஆட்சி சிறப்பாக நடக்குது, என்னுடைய தொகுதிக்கு இதை கொடுங்க, இதை பேசிட்டு முடிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? சௌந்தரராஜன் வெளியில் பேசுறது கூட நீங்கள் பேசலையே சட்டசபையில். சாம்சங் பிரச்சனையோ போராடுகிற உரிமை பற்றி பாலகிருஷ்ணன் அறிக்கை விடுறாரு அசம்பிளியில். உங்கள் மெம்பர் என்னைக்காவது பேசினாங்களா போராடுகிற உரிமைகளை மறுக்கிறீங்க? ஜனநாயகத்தில் போராடுவதற்கான உரிமைதான் அடிப்படை உரிமை. அவர்களை குண்டுக்கட்டாக அழைத்து கைது செய்கிறீர்கள் அறிக்கை விட்டார் பாலகிருஷ்ணன். வெளியில சீர்கிறார்கள். உள்ள போன கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், திருமா கட்சி ஆகட்டும், திருமா கட்சியில 1-2 பேர் நன்றாக பேசக்கூடியவர்கள், 1-2 பொது பிரச்சனைகளை பேசுகிறார்கள். பேசவே இல்லை என்று நான் மறுக்கவில்லை. திரு சிந்தனை செல்வனோ, என்னுடைய சகோதரர் நண்பர் ஆளூர் ஷானவாசோ திறமையாக பேசக்கூடியவர்கள். ஆனால் கூட்டணி நிர்பந்தம். வெளியே சீருகிற கம்யூனிஸ்டுகள் உள்ளே சட்டசபையில் மியாவ் மியாவ் என்று குரல் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். பார்லிமெண்ட்ல பேசுறாரு. வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. இங்க திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறாரு. இங்க திமுகவுக்கு ஜாலரா. வெங்கடேசன் டிஎம்கே எழுத்து விட்டு அறிக்கை, ஒரு அறிக்கை காட்டுங்களேன். அவ்வளவு ஏன் இவ்வளவு பேசுகிறீர்கள் அல்லவா? வேங்கை வயல் பிரச்சனையில் இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. திரும்ப என்ன தூங்கி கொண்டிருக்கிறாரான்னு நான் கேட்கிறேன். நீங்கள் கேட்க வேண்டாமா? தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த வேண்டும். 1 வாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இன்னமும் பார்த்துட்டு இருக்காரு. தாவேக்காலேருந்து இன்விடேஷன் வந்த பிறகு நம்ம இவரை எதிர்க்கலாமா? தாவேக்கா எப்படி தேருமா? விஜய் எவ்வளோ சீட்டு கொடுப்பாரு? இல்லை, விஜய் கதவெல்லாம் அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டேன்னு சொல்லுவார் சார், அடைச்சிட்டேன்னு சொல்லுவார். இவங்க ராமதாஸை வர்றாரோ, பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ அப்படின்னு தகவல்கள் கசிந்தது. அதற்கு இதெல்லாம் பத்திரிகையிடம் சில ஊடகவியலாளர்களும் கிளப்பி விடுறது. முதலமைச்சர் இன்றைய கூட்டணியை இன்டாக்டாக வைத்துக்கொள்ள விரும்புகிறார். திரும்ப முறைச்சிட்டு போனார்னா அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, அது வேற விஷயம். அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆகவே நான் கேட்பது, வீரியத்துடன் எதிர்க்கட்சிகள் செயல்படவில்லை என்ற விமர்சனத்திற்காக நான் இந்த பதிலை சொன்னேன். மொத்தத்தில் 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 4 வருட ஆட்சிக்கு? நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதை காரணமாக, அவர் பல குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காமல் ஆட்சி நடத்த வேண்டும். ஊழல் என்பது எந்த ஆட்சியாலும் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த மந்திரிகளுடைய துடுக்குத்தனமான பேச்சு, ஆளுங்கட்சிக்காரர்களுடைய அராஜகமான செயல்பாடு, இவற்றையெல்லாம் அடக்க முடியாமல் திணறுகிறார். முதலமைச்சர் நோக்கங்கள் நல்ல நோக்கங்களாக இருக்கின்றன, ஆனால் செயல்கள் பூராக பழுதாக இருக்கின்றன. ஆகவே எனக்கு மிகவும் அவர் மீது மதிப்புண்டு என்கிற காரணத்தால் தான் இந்த மதிப்பெண்ணே தர விரும்புகிறேனே தவிர இந்த ஆட்சிக்கு 30 மதிப்பெண்ணுக்கு மேல் தர வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். 30 மதிப்பெண்கள் தான் என்னால் தர இல்லையாப்பா. ஏமாற்றத்தை தான் வாக்களித்த மக்களுக்கு அவர் பரிசாக அளித்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை.
மத்திய அரசு உலக நாடுகள் பாராட்டு, அதே போல பல யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கி குவித்திருக்காங்க. இந்த செய்தியைத்தான் நான் சொன்னேன், நான் படித்து விட்டேன். இதே போல பல விருதுகளை முந்தைய அதிமுக ஆட்சியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி, அம்மா ஆட்சி கூட இல்லை, அம்மாவுடைய 2011 முதல் 16 வரையிலான பதவிக்காலத்தில் பல முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை அவர் தந்தார். விமர்சனங்களுக்கு பெரிய அளவில் இடமளிக்காத வகையில் அவர் ஆட்சி நடத்திய காரணத்தால் தான் 2016 அவரை மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். திரு ஸ்டாலின் 2021 பதவிக்கு வந்தவர் மீண்டும் 2.0 தொடரும் என்று சொல்லுகிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் பிளவுபட்ட காரணத்தால் அவர் 200 என்றார், 234 என்றார், ஆந்திரா கர்நாடகாலாம் சேர்த்து சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிந்து 2.0 வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. எதிர்க்கட்சிகள் வலுவான கூட்டணியை கட்டமைக்க தவறிவிட்டாலும் கூட எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலை உருவாகுமே தவிர திமுக 2.0 என்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இறுதியா ஒரு கேள்வி சார். ஆட்சிக்கு வந்த உடனே அவர் பதவியேற்புக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, நான் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்லாது வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து உழைக்க போறேன்னு சொன்னாரு. அந்த உழைப்பு அப்படிதான் இருக்கா? நான் சொல்றேனே, வாக்களித்த மக்களுக்கே பல விஷயங்கள்ல ஏமாற்றம் தான். நான் ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர வாக்கு வங்கியாக நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்கள் 2 தரப்பினர். ஒருவர் சிறுபான்மையினர், இன்னொருவர் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஏமாற்றம் அல்ல, கடும் அதிருப்திக்கு இந்த ஆட்சியில் இது கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் ஏமாற்றி இருக்கிறார்கள். வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்துவதற்கான வழிவகைகள் ஆராயப்படும்னு இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அண்மையிலே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 9 அறிவிப்புகள் வெளியிட்டார். ஒரு அறிவிப்பு கூட அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. அந்த ஈட்டு இதை சரண்டர் இதை திரும்ப பெறுவதை தவிர வேறு எந்த அறிவிப்பும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. அதே போல நாங்கள் இந்து மக்களுக்கு எதிரி அல்ல என்று சொல்லுவதற்கு கும்பாபிஷேகம் நடந்த கோயில்களின் பட்டியலை சேகர் பாபு போகிற இடங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்துக்கள் மனம் புண்படி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீபாவளி, ஒரு விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி கூட நீங்கள் நாத்திகவாதியாக இருக்கலாம். தீபாவளிக்குள் பெருவாரியான இந்துக்கள் கொண்டாடுகிற பண்டிகையை தவிர பிராமணர்கள் கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்ல மறுக்கிற முதலமைச்சர். அதே போல உங்கள் தந்தையார் காலத்தில் தமிழ் புத்தாண்டு தேதி மாற்றப்பட்டது. நீங்கள் விருப்பம் போல மாற்ற முடியாது. நினைத்தால் தை என்பீர்களா? சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு என்பதை லட்சக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். திமுகவின் முடிவை நிராகரித்தார்கள் மக்கள். அதையாவது உணர்ந்து மாற்றினீர்களா? ஆகவே இந்த ஆட்சி என்பது ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிறைவான பார்வை. யார் சிறந்த மினிஸ்டர்? பரவாயில்ல, இவர் ஒஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக நான் அந்த அமைச்சரவையில் இருக்கிற எல்லோரையும் மோசம் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய பார்வையிலே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பரவாயில்லை என்று சொல்வேன். பள்ளிக்கல்வித்துறையினுடைய கொள்கை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட திரு மகேஷ் பையமொழி அந்த துறையிலே கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். அண்மையிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் பந்தயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட விளையாட்டுத்துறையில் சில மாற்றங்கள் அல்லது ஊக்குவிப்பு போன்றவற்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி ஒரு 3-4 அமைச்சர்கள், குறிப்பாகவும் சிறப்பாகவும் திரு தங்கம் தென்னரசு அவர்களை சொல்லலாம். அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது தொழில்துறையிலே முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். இப்போது டிஆர்பி ராஜா அந்த துறைக்கு வந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை இப்படி ஒரு 3-4 பேர் செயல்படுகிற அமைச்சர்களாக, இயங்குகிற அமைச்சர்களாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு 6-7 பேர் இருக்கிறார்களா, அவர்கள் என்ன வேலை பார்க்கிறார்கள் என்பதை தெரியாமல் அவ்வளவு அடக்கத்தோடு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிறைகளும் குறைகளும் கலந்த ஒரு அமைச்சரவையாகத்தான் இந்த அமைச்சரவை இருக்கிறது. திரு சேகர் பாபு அவர்களுடைய பல கருத்துக்கள், பொதுவெளியிலே கூறுகிற கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. அவர் ஆன்மீகத்துறையிலே சமயம் சார்ந்து கூறுகிற கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. ஆனால் கோயில்கள் ஒரு அவர் கொண்டு வருகிற அந்த திட்டங்கள் என்று சொன்னால், கோயில்களில் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுவது எல்லா ஆட்சியும் அந்த அக்கறை எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆகவே ஒரு அறநிலையத்துறை இறை நம்பிக்கை உடைய ஒருவர் கையில் இருக்கிறது என்கிற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் சமயம் சார்ந்த கருத்துக்களை சமயத்திற்கு தகுந்தாமல் அவர் பேசுகிறார், அதை நான் ஏற்கவில்லை.
ஸ்டாலின் அவர்களுடைய 4 ஆண்டு ஆட்சி மதிப்பீடு, உங்களுடைய பார்வையை நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.